மூலவர் பால விநாயகர். ஊர் வடபழனி. மாவட்டம் சென்னை. இன்று பால விநாயகரோடு அரச மரத்தில் தோன்றிய 21 விநாயகர்கள், துர்க்கை, தென்முக கடவுள், லட்சுமி நாராயணன், அனுமன் ஆகியோர் தரிசனம் தருகின்றனர். இங்கே இருபுறமும் கண்ணாடிகள் பதித்த வித்தியாசமான அமைப்புள்ள சக்கர வியூக சன்னதியில் தேவியர் இருவருடன் சுப்பிரமணியன் இருக்கிறான். தரிசிக்க நெருங்கினால் கண்ணாடிகளின் பிரதிபலிப்பில் 6 முகன் 100 முகங்கள் காட்டி சிலிர்க்கச் செய்கிறான். தல சிறப்பு. அரச மரத்திலிருந்து ஆனைமுகத்தோன் சுயம்புவாக தோன்றியது சிறப்பு. நேர்த்திக்கடன். அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். தல பெருமை. பொதுவாக அரச மரத்தினை அதிகாலையில் மட்டுமே வலம் வர வேண்டும் என்பார்கள். ஆனால் இங்கே அதுவே ஆனைமுகனாக இருப்பதால் சூழ்வினைகள் விலக வேண்டி எப்போதும் சுற்றி வருகிறார்கள். ஏராளமான பக்தர்கள் ஆதிவாரம் எனும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரமான மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் 6 எலுமிச்சம் பழங்களை கைகளில் ஏந்தியவாறு வலம் வந்தால் எண்ணியாவும் 6 வாரத்தில் ஈடேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. தல வரலாறு. சுமார் 30 வருடங்களுக்கு முன் இங்கே பாலவிநாயகரை தங்கள் பகுதிக்கு காவலாக இருத்தி கோயிலமைக்க நினைத்தார்கள் இப்பகுதி மக்கள். அவர்கள் ஆசை பலித்து 1983 வருட குடியரசு தினம் முதல் அங்கே கோயில் கொண்டார் கஜமுகன். அப்போது அருகே இருந்த அரச மரம் ஒன்று ஆனைமுகனுக்கு குடையாக கவிழ்ந்து நிழல் பரப்பத் தொடங்கியது. கோயிலுக்கு வந்தவர்கள் அரச மரத்திலேயும் வலம் வந்தார்கள். 16 ஆண்டுகள் கடந்தது. வரம் தந்து தங்கள் பகுதியின் வளம் காத்திடும் பாலகணபதி ஆலயத்தை விரிவாக்கம் செய்ய எண்ணினார்கள் பக்தர்கள். அரச மரத்தினை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் பிள்ளையாரின் பிரத்யோகமான 16 வடிவங்களை பிரதிஷ்டை செய்ய தீர்மானித்தார்கள். சிலைகளை செய்ய சொல்லிவிட்டு மரத்தை அகற்ற நாள் குறித்தார்கள். குறிப்பிட்ட நாள் நெருங்கிய போது சிலை வடிப்பதில் சிரமங்கள் நேருவதாக சொன்னார்கள் சிற்பிகள். என்ன காரணம், ஏன் தடை, புரியாமல் தவித்தார்கள். ஏகதந்தனையே வேண்டினார்கள். குறித்த நாளில் மரத்தையாவது அகற்றுவோம் என்று அவர்கள் நினைக்க, அப்போதுதான் ஆனைமுகனின் எண்ணம் வேறாக இருப்பது தெரிய வந்தது அவர்களுக்கு. தன்னை அகற்றாமல் இருக்க வேண்டும் என்று அந்த அரசமரம் வேண்டி தவம் இருந்ததோ என்னவோ. அரசமரத்தின் தண்டு பகுதியில் இருந்தே தோன்றியிருந்தார் தந்தமுகன். சுயம்புவாக கணபதி தோன்றியிருக்க கண்டவர்கள் மரத்தை வெட்டும் எண்ணத்தை கைவிட்டார்கள். கோடரி பிடித்திருந்த கரங்கள் கும்பிட்டு குவிந்தன. வேண்டுவோர் வேண்டுவன தரும் வேழமுகன் ஒவ்வொரு வடிவாக மரத்தை சுற்றிலும் தோன்றினார். வெகு சீக்கிரமே 16 வடிவங்கள் தோன்றின. தனியாக ஷாடச கணபதி வடிவங்களை பிரதிஷ்டை செய்யும் எண்ணத்தினை கைவிட்டு அரசமரத்தில் தோன்றிய 16 வடிவங்களையே பிரத்யேக பூஜைகள் செய்து வணங்க தொடங்கினார்கள் பக்தர்கள். தன் அருள் அங்கே நாளுக்கு நாள் பெருகுவதை உணர்த்துவது போல் மேலும் வளர்ந்து இன்று 21 சுயம்பு மூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு சமயம் சேன்பாக்கத்தில் உள்ள 11 சுயம்பு கணபதிகளை காஞ்சி மகா பெரியவர் தரிசித்து மகிழ்ந்திருக்கும் விஷயத்தை அறிந்த பக்தர்கள் இங்கே அவரை சிலரூபமாகவாது எழுந்தருளச் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து ஆசாரியாரின் அழகான திருவடிவம் கோயிலில் இடம் பிடித்தது.